வணக்கம். PUPS செயலூர் கணித செயல்பாடு எண்கள். வெரி குட். எத்தனை பூ இருக்கு? 100. நீ என்ன சீக்கிரம் என்ன? நீ என்ன? வெரி குட். இப்போ இதில் எத்தனை பூ இருக்கு? 100. இப்போ இவன் எப்படி இருந்தான்? ஒன்று ஒன்றா எழுதுனான். இவன் எப்படின்னா 10 10 குவியெல்லாம் எண்ணியாச்சு. இப்போ என்ன 10 20 30 40 50 60 70 80 90 100. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா எழுதுறதுக்கும் இப்படி 10 10 எழுதுறதுக்கான வித்தியாசம் இருக்கு. எப்படி அப்படின்னா இப்போ ஒன்று ஒன்றா எழுதும்போது சில சமயத்தில் நம்ம என்ன பண்ணிடுவோம்? தவறாக கூட விட்டுருவோம். சில எண்ணிக்கை நம்ம எந்த எண்ணு எழுதணுன்றதும் நமக்கு மறந்து போயிடும். சில இடத்துல தவறாக நம்ம எண்ணிக்குவோம். ஆனால் அந்த 10 10 நம்ம வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம்? எண்ணிடலாம். இது எல்லாமே வந்து ப்ராக்டிஸ் தான் நமக்கு. ஓகேவா? இப்போ எதுக்காக இந்த செயல்பாடு அப்படின்னா மிஸ் ஒரு நம்பர் சொல்லுவேன். அந்த நம்பரை நீ மனசில் வச்சுக்கணும். அந்த நம்பரோட 10 மடங்குகளை கூட்டணும் கழிக்கணும். இந்த செயல்பாடு 10 மடங்குகள்னா என்ன? மடங்குனா ஒரு எண்ணு மாதிரியே அதே பங்கு இன்னொரு எண்ணு இருக்கணும். இப்போ 2ன்னா இருக்க மடங்கு என்னவா இருக்கும்? 4. 4னா 8. இப்போ போல செயல்பாடு பார்த்தோம் இல்லையா? இல்லை ஒரு மடங்கு 10னா இப்போ 2 மடங்குனா எத்தனை காயின் இருக்கணும்? 20. 3 மடங்குனா 4 மடங்குனா 40 இப்படி இருக்கும். இதே மாதிரி 100ன்னு வச்சுக்கோ. ஒரு எண்ணு வந்து 100. அதே 2 மடங்குனா இப்போ எத்தனை இருக்கணும்? 200 இருக்கணும். 3 மடங்குனா 300 இருக்கணும். சரியா? அப்போ ஒரு நம்பர் சொல்றேன். ஒரு எண் 50. ஒரு எண்ணு 50. அந்த 50ஓட 10ஐ கூட்டினால் என்ன கிடைக்கும்? 60 கிடைக்கும். சரியா? இப்போ நம்பர் ஒரு எண்ணை உடச்சு சொல்றோம். முழு எண்ணா இல்லாம நம்பரை பிரிச்சு சொல்றோம். ஒரு எண் வந்து 29. ஒரு எண்ணு 29. அதனோட 10 கூட்டினா என்ன வரும்? 39. சரி, இந்த 39ஓட 100 கூட்டினா என்ன வரும்? 139. இதுதான் மனத்திறன். நம்ம மனசுலயே டக்கு டக்குன்னு கூட்டி கழிக்கணும். அது 10 மடங்காகவோ 100 மடங்காகவோ நம்ம ஈஸியா கூட்டிடலாம். இதே அதோட இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா 29